இது என்னமோ அண்ணாமலை வந்து நாளைக்கு உடனடியாக ஏதோ திடீர்னு பெரிய தவறு செய்துட்டாரு, அண்ணாமலை உடனே மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் கொடுக்கறதுக்கான காரணம் வந்து திமுகவுடைய அண்ணாமலை விட திறமையானவராக பல பேர் பாஜக இருக்கிறாங்க. அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது. மாநில தலைவரை ஒருவேளை அந்த தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை அவர்களை மாற்ற வேண்டும் என்ற நிலை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டால் முழு தேர்தல் பிரச்சார குழு தலைவராக இயங்குவார். திமுகவும் இந்த மீடியாக்களும் என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா, அண்ணாமலை என்னமோ கட்சி விட்டு நீக்க போறோம், பாஜக விட்டு வெளியேற போறாரு, அந்த வாக்கு சதவீதம் வந்து குறைவதற்கு குறை வாய்ப்பு இல்லம்மா. மாநில தலைவர் என்பதற்காக அவருக்கு வாக்கு யாரும் போடல. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இவரும் வந்து ஒரே சமூகம். இப்ப நீங்க ஸ்டாலினை வந்து இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்த முதல்வர் நாம சொல்றது இல்லை. ஏனென்றால் அவர் மிகச்சிறிய வாக்கு வங்கி இருப்பதால் சமூகத்தை நம்ம அவங்க முன்னாடி வைக்கிறது இல்லை. நிறைய மக்கள் இருக்கிறதுனால என்னவோ இவங்க ஒரு ஜாதிய அடையாள தலைவராக எடப்பாடியையும் அண்ணாமலையும் கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறார்கள். நாளைக்கு அமித்ஷாஜி கூப்பிட்டு எடப்பாடியை நீங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளணும், அண்ணாமலை நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னா அவர் பிரச்சாரம் செய்ய போகிறார். உதயநிதியை மாத்திட்டு அந்த இடத்துல அன்பில் வருவாரா, KN நேரு வருவாரா அப்படின்னு ஒரு செய்தி MK ஸ்டாலினா அழகிரியான்னு வந்ததுக்கே பத்திரிகை ஆஃபீஸை கொளுத்தி விட்டாங்க. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜக கட்சியின் மாநில நிர்வாகி திரு பாண்டியராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். அண்ணாமலை அவர்களை வந்து பாஜக கட்சியினுடைய மாநில தலைவர் பதவியிலிருந்து எடுக்க போறாங்க, அவரை வந்து எடுத்துட்டு வேற ஒருவரை வந்து போட போறாங்க. அதுல வந்து நிறைய யாரெல்லாம் ஆக போறாங்க அப்படின்றதுல குறிப்பாக இப்போ நயனா நாகேந்திரன் அவர்களை தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் அதிமுக கூட்டணி அப்படின்றதுல அண்ணாமலை அவர்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் வந்து அவரை மாத்துறாங்க. இந்த மாதிரியான சில செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பார்வை என்ன? தலைவர் மாற்றம், அதாவது மாநில தலைவருக்கான அகில இந்திய அளவில் வந்து இப்போ எல்லா பொறுப்புகளும் மாறி இருக்கு. மாவட்ட தலைவர் பொறுப்புகள்லாம் கீழே இருந்து தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு மாநில தலைவர் மாவட்ட தலைவர் மாற்றம் வந்திருக்கு, கீழே மண்டல் தலைவருடைய மாற்றம் வந்திருக்கு. இது கட்சியுடைய ப்ரொசீஜர். 6 ஆண்டுக்கு ஒரு முறை புதிய உறுப்பினர் சேர்க்கையை நடத்தி அந்த உறுப்பினர் சேர்க்கை நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து தீவிர உறுப்பினரை சேர்த்து அவர்கள் ஒன்றிய தலைவரை தேர்வு செய்வது, ஒன்றிய தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட தலைவரை தேர்வு செய்வது, இந்த மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து மாநில தலைவரை தேர்வு செய்து அடுத்து தேசிய தலைவரை தேர்வு செய்வது என்பது ஒரு ஜனநாயக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இது என்னமோ அண்ணாமலை வந்து நாளைக்கு உடனடியாக ஏதோ திடீர்னு பெரிய தவறு செய்துட்டாரு, அண்ணாமலை உடனே மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் கொடுக்கறதுக்கான காரணம் வந்து திமுகவுடைய சந்தோஷத்திற்காக கொடுக்கக்கூடிய செய்தி. இது சாதாரண நிகழ்வு. பல மாநிலங்களில் மாநில தலைவர்கள் மாறி இருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் 2 முறை மட்டும்தான் மாநில தலைவர் இருக்குங்கிறது தெரிஞ்சுதான் கட்சியில் சேர்ந்திருக்காரு. மாநில தலைவர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு கூட தெரியாமல் ஒரு துணைத் தலைவர் பதவியிலிருந்து அந்த பதவிக்கு வந்திருக்கிறாரு. தமிழக மீடியாக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒவ்வொருத்தவங்கள டிவி அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு சேனலை ஒரு நிர்வாகியை உருவாக்கிக்கிறது, சன் டிவி விருப்பப்படுறவங்கள அவங்க ஒரு பக்கம் உருவாக்கிக்கிறது. ஒவ்வொரு சேனல்களும் ஒவ்வொரு மாநில தலைவர்களை முன்னிறுத்துகிறார்கள். பாரதிய ஜனதா அகில இந்திய கட்சியை பொறுத்தவரை யார் தலைவர் என்பது கட்சியுடைய கோர் கமிட்டி சேர்ந்து தான் முடிவு செய்ய முடியும். ஸோ நீங்கள் வெளிப்படையாக இன்றைக்கி சேனலில் பரபரப்பாக இருக்கக்கூடிய எந்த நபர்களும் இல்லாமல் மீண்டும் அண்ணாமலையே இருக்கலாம். அண்ணாமலையே ஒருவேளை இல்லாமல் போனால் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதர் வந்து இந்த கட்சிக்கு மாநில தலைவராக இருக்கலாம். இது பாரதிய ஜனதா கட்சியுடைய அணுகுமுறை. இதை சும்மா மீடியாக்களில் போட்டு ஏன் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும் என்பதிலே திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்களுடைய சட்டமன்ற தேர்தல் 2026 வந்து நடக்க போகுது. அந்த 2026 தேர்தல் வந்து பாஜகவினுடைய தலைவர் வந்து மாற்றப்படுறாரு. வெறும் 11 மாதங்கள் தான் இருக்கு. அதுக்குள்ள தலைவர் மாற்றப்படுறாரு அப்படின்றப்போ வாக்கு சதவீதம் வந்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை, மாநில தலைவர் இல்லைனாலுமே அண்ணாமலை அவர்கள் இல்லைனாலுமே கட்சி வந்து எப்படி இருக்குதோ அதே இதில் இருக்கும், இல்லை அதை விட நல்லா செயல்படும்? அண்ணாமலை மாற்றப்படுவார் என்பது வெறும் யூகங்கள் தானே, அது யாரும் எல்லாம் முடிவெல்லாம் இல்லை. ஒருவேளை மாற்றப்படுவது அவசியமே இல்லை, அதுக்கான அவசியமே இல்லை. என்ன அவசியம் இருக்குது? மத்தியில் என்ன வேணாலும் முடிவு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாமா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கம்பெனி ஜாம்பவான் டிவிக்கு நீங்கள் ஒரு நல்ல பேட்டி எடுக்கிறீங்க, நிர்வாகம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு, முன்ன இருந்ததை விட நிறைய பார்வையாளர்கள் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட இடத்துல உங்களை அகற்றிட்டு அந்த இடத்துல இன்னொருத்தவங்களை உட்கார வச்சா கண்டிப்பாக உங்களை விட திறமையான யாரோ ஒருத்தவங்களும் அமர வைக்க போகிறாங்க.
அண்ணாமலை ஒருவேளை அந்த இடத்தில் அகற்றினால் அண்ணாமலை விட திறமையானவராக பல பேர் பாஜக இருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வானதி அக்காவை எடுத்துக்கொள்ளலாம், நயினா நாகேந்திரன் எடுத்துக்கொள்ளலாம், வினோஜ் பி செல்வத்தை எடுத்துக்கொள்ளலாம், தமிழிசை அக்கா எடுத்துக்கொள்ளலாம், ஹச்ராஜா, எல்லோருமே எல்லா விதத்திலும் எந்த திறமைகளுக்கும் சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் இப்போ மக்களுடைய அபிமானத்தில் திமுகவை கடுமையாக எதிர்ப்பதில் எதிர்க்கட்சிகள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போல் செயல்பட்டதில் அண்ணாமலைக்கு நிகராக யாரும் இல்லை. அதுதான் சார். இப்போ மாற்றப்படும் பொழுது அது மாற்றப்படுறதுக்கான அவசியம் இல்லை. ஒரு டெல்லி கம்பெனி என்ன நினைக்கும்? அதுக்கான அவசியம் என்ன இருக்கு? நீங்க சொல்றீங்க அதுக்கு நிகரான தலைவர்கள் இருக்கிறாங்க. பாஜக எல்லோருமே அதுக்கு நிகரானவர்கள் தான். 2 வருடங்கள்ல கட்சி தலைவர் மாற்றுவாங்க தேசிய கட்சியில. ப்ரொசீஜர் நார்மல். அதாவது இந்த நேரத்துல மாற்றம் பொழுது பாஜக கட்சியினுடைய 6 ஆண்டு காலம் அல்ல, அதாவது 2 முறை மாநில தலைவராக இருக்கலாம். ஒரு முறை இருந்து விட்டார், இன்னொரு முறை இருக்குவதற்கான அவருக்கு கால அளவு இருக்கு. ஒருவேளை இந்த கூட்டணியை நடத்துவதற்கு வேறொரு நபர் தேவைப்படுகிறார். இப்போதைக்கு அண்ணாமலை அதை சார்ந்து அதை தாண்டி ஏதோ ஒரு பதவி கொடுத்து தான் அண்ணாமலையை இந்த இடத்துலேருந்து அகற்றுவார்களே ஒழிய, இது எல்லாமே நம்ம எல்லாருமே மீடியாக்களுடைய செய்திகளுக்கு தான் பதில் சொல்கிறோம். இந்த எந்த குழப்பமும் பாஜகவுடைய நிர்வாகிகளுக்கு கிடையாது. பாஜகவுடைய நிர்வாகிகளை பொறுத்தவரை இது அமைப்பு சார்ந்த கட்சி, சங்கம் வழிவந்த கட்சி, RSS உடைய அமைப்பு சார்ந்து கட்சியுடைய ஸ்ட்ரக்சர் போட்டு தான் நடத்தக்கூடிய கட்சி. இன்னும் யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னராக இருந்தார்கள் மாநில தலைவர் பதவியிலிருந்து. கிட்டத்தட்ட 10 மாத காலம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாநில தலைவரே கிடையாது. மாநில தலைவரே இல்லாமல் ஒரு கட்டுக்கோப்பாக CAA போன்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த கபலீகரமான ஆர்ப்பாட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் மாநில தலைவர் இல்லாமல் லட்சக்கணக்கான கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளை பாஜக நடத்தி காட்டியிருக்கிறது. இது பாஜகவுடைய அடிப்படை தொண்டர்களாக சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயம். தேர்தல் என்று வரும்போது ஒரு பலமான வீகம் வகுக்கக்கூடிய ஒரு முகம் தேவைப்படுகிறது, மக்களை வசீகரிக்கக்கூடிய முகம் தேவைப்படுகிறது. அண்ணாமலை இல்லாமல் பாஜக இயங்குமானா இயங்கும், யார் இல்லாமல் கூட இயங்கும். இது சுய சேவகர்களால் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி. இது என்ன தமிழகத்துக்கு ஏன் புதுசாக இருக்குன்னா, ஒரு குடும்பத்தின் கீழே பார்க்கப்பட்ட இவர் தான் ஸ்டாலின் தான் தலைவர் ஆவார், அதற்கு அடுத்து உதயநிதி தான் ஆவார், உதயநிதிக்கு அடுத்து இன்பநிதி தான் ஆவார். இப்படி ஒரு ஒரு ஆண்ட பரம்பரை போல ஒரு குடும்பத்திலிருந்து தலைவர்கள், அதற்கு கீழே அடிமை போல மாவட்டத்துக்கு சில அடிமைகள், அதற்கு கீழே சில அடிமைகள், இப்படியே அரசியல் நீங்க சொன்னீங்க இல்லையா சார், வசீகரமான ஒரு முகம் மக்களுடைய வாக்குகளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்றீங்க இல்லையா. இப்போ அண்ணாமலை இவர்களுக்கு நிகரான ஒரு வசீகரமான முகம் அப்படின்னு சொல்லி பாஜகவுல தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போதைய சூழல்ல பாஜகவுக்கு அது சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா? இல்ல, அது அண்ணாமலை எடுக்க வேண்டிய அவசியத்தில் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அண்ணாமலை அவர்கள் இந்த ஒருவேளை எடுக்கிறாங்க வச்சுக்கோ, எடுத்துட்டு வேற ஒருத்தவங்களை கொடுக்குறாங்க. ராஜ்நாத் சிங் கட்சியுடைய தேசிய தலைவராக இருந்தார். அப்போது அத்வானி தான் பிரதமராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப காலமாக அத்வானி இருக்கிறாரு, அத்வானி தான் கொண்டு வரதா இருந்துச்சு. இப்போ எங்களுடைய பாரத பிரதமர் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக நன்கு செயல்பட்டு இந்தியா முழுவதும் ஒரு நல்ல ஒரு பப்ளிசிட்டியில் இருந்தார். அப்போ அவரை உடனே கட்சியுடைய தேசிய தலைவராக ஆக்கி அவர் பிரதமராக கொண்டு வரவில்லை பாஜக. முதலில் பாஜக என்ன செய்ததுன்னா, அவரை பிரச்சார குழுவின் அகில இந்திய தலைவராக, இவர் தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரச்சாரத்துடைய முகம். இந்த முகம் பிரதமர் வேட்பாளர் அவங்க அறிவிக்கல, இது பிரச்சார குழு தலைவர். இந்த முகத்தின் அடிப்படையில் கூட்டணியை ஒருங்கிணைப்பு பண்ணுவோம், பார்லிமெண்ட் கமிட்டி கூடட்டும், பார்லிமெண்ட் MP ஜெயிக்கட்டும், அப்புறம் பிரதமரை தேர்வு செய்து கொள்வோம். மாநில தலைவரை ஒருவேளை அந்த தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை அவர்களை மாற்ற வேண்டும் என்ற நிலை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டால் முழு தேர்தல் பிரச்சார குழு தலைவராக இயங்குவார். இந்த திமுக காரங்களாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, திமுகவை சார்ந்த ஊடகங்கள்லாம் நேற்று முழுவதும் நித்யானந்தா இறந்து போனதாக ஒரு வதந்தியை கிளப்பினார்கள். அதன் மூலமாக நேற்று மட்டும் எப்படியும் ஒரு 1000-2000 கோடி ரூபாய் அடிச்சிருப்பானுங்க. கடந்த ஒரு வார காலமாக சவுக்கு சங்கர் வீட்டிலே மலம் எரியப்பட்டு ஒரு ஒட்டுமொத்த மீடியாக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அவமானமான ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஏன்னா ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கிறார் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒன்று தானே, அது இந்த சேனலாக இருக்கட்டும், கலைஞர் டிவியாக இருக்கட்டும், நாளைக்கு இந்த ஏதோ டிவியாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த மீடியாக்களுடைய வெறுப்பு நடக்குது. அதற்கு பின்னால் செல்வ பெருந்தகை செய்த 100கணக்கான கோடி ரூபாய் ஊழலை அண்ணாமலை அவர்கள் எடுத்து சொல்றாரு. 2 நாட்களாக தமிழகத்திலே அரசியல் நெருப்பு பற்றி கொண்ட தருணத்தில் நேற்றையிலிருந்து திமுக மாடி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய ஒரு டீம் எதுவுமே கிடையாது. நேற்று காலையில் நித்யானந்தா செத்துட்டாருன்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாங்க. அந்த ஸ்கிரிப்ட் மத்தியானம் 2 மணி வரைக்கும் தாங்கினுச்சு. அப்புறம் நித்யானந்தா சரி நித்யானந்தா பார்த்தாரு, நம்ம செத்து போன நம்ம ஒன்றுமே இல்லாத இருக்கிறவனுக்கு இவ்வளோ பெரிய விளம்பரம் கொடுக்குறாங்க, ஓடட்டும் ஒரு நாள்னு செய்தியை ஒரு நாள் ஓட விட்டு அவர் இன்னைக்கு காலையில் அதை ஆஃப் பண்ணிட்டார். அதில் பாதி விஷயங்கள் சவுக்கு சங்கர் விஷயமும் மறைக்கப்பட்டுருச்சு, செல்வ பெருந்தகை திருட்டும் மறைக்கப்பட்டுருச்சு. இந்த ஒரு நாள் 2 நாள் முழுவதும்
அண்ணாமலை மாற்றப்படுவார். ஓகே, அண்ணாமலை 9 நாட்கள்ல வந்து மாற்றப்பட போறாங்க இல்லம்மா, அண்ணாமலை மாற்றப்படுவார். அண்ணாமலை இந்த கட்சி விட்டு நீக்கப்பட போகிறாரா? இந்த கேள்வியா உங்களுக்கு புரியும். மாற்றப்படுறாருன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்றது. அது ஒண்ணுமே இல்லம்மா. மாநில தலைவராக இன்னொருத்தர் வந்துட்டு போறாருமா, எலெக்ஷனுடைய பிரச்சார குழு தலைவராக அறிவிப்பார்கள், கட்சியுடைய அமைச்சராக அறிவிப்பார்கள். முடியும்ல. முருகனை மாற்றுறோம், என்ன செய்தார் எங்க ஐயா எல் முருகன் ஐயாவை? மத்தியத்துறை இணையமைச்சராக இருக்கிறார். நாளைக்கு அண்ணாமலை வந்து மத்திய உள்துறை இணையமைச்சராக இருந்தால் என்ன செய்வீர்கள்? ஒருவேளை மாற்றப்பட்டு இந்த எலெக்ஷனுடைய கமிட்டியுடைய பிரச்சார குழு தலைவர் நீங்க தான், ஒட்டுமொத்த எலெக்ஷனுடைய தமிழ்நாடு முழுவதும் போய் பிரச்சாரம் செய்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்தாலும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை என்ன சொல்லுதோ அவங்களை வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையதுன்னா அவர் மாட்டேன்னு சொல்ல போறாரா? திமுகவும் இந்த மீடியாக்களும் என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா, அண்ணாமலை என்னமோ கட்சி விட்டு நீக்க போறோம், பாஜக விட்டு வெளியேற போறாரு, அந்த வாக்கு சதவீதம் வந்து குறைவதற்கு குறை வாய்ப்பு இல்லம்மா. மாநில தலைவர் என்பதற்காக அவருக்கு வாக்கு யாரும் போடல. அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த போதே ஒரு சார், கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லோருமே எப்படின்னா, யார் வந்தாலும் பிஜேபி கொண்டு போறவங்க, எல்லோருக்கும் சித்தாந்தம் இருக்கிறது. நரேந்திர மோடி பிரதமர் ஓட்டு போடுவோம், நாளைக்கு யோகி ஆதித்யநாத் பிரதமர் ஓட்டு போடுவோம், யாரோ சோன் சோவா இருந்தா கூட பாஜகவுடைய நிர்வாகிகள் கட்சிக்காரங்க ஓட்டு போட தான் போறோம். அப்போ அந்த தலைவருக்கான ஒரு முக்கியத்துவம், அந்த தலைவர் வாக்களிப்பதற்கு அது மனநிலைகள் கிடையாது. எனக்கு பிடிக்காத தலைவர் இருக்கலாம், அது கட்சியில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. பொதுமக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க? பொதுமக்களை பொறுத்தவரை பாஜகவுடைய அண்ணாமலையுடைய முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்கள் வாக்களிக்கிறார்கள். அண்ணாமலைக்கு பாஜக மாநில தலைவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. ஒருவேளை இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஆசைப்படுற மாதிரி ஒன்று நடக்குது, சரி அந்த கட்சியோட நிர்வாகத்துக்கு நாம இன்னொரு சீனியரை கொண்டாந்து அந்த இடத்துல உட்கார வைக்கலாம், ஒருவேளை கூட்டணி நெருடல்களுக்காக சில விஷயங்களை தவிர்ப்பதற்கு அண்ணாமலையை விட ஒரு சீனியராக எங்கள் நயினாரன் இருக்கிறாரு, வானதி அக்கா இருக்கிறாங்க, ஹச் ராஜா இருக்கிறாரு, பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு, இத்தனையோ ஒரு 10 தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா கூட்டணியை சுமூகமாக பேசுவதற்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், அப்படி கூட அவங்களை போய் உட்கார வைக்கலாம். ஆனால் அண்ணாமலையுடைய முக்கியத்துவத்தை இத்தனை சதவீத மக்களுடைய வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டியிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் திமுகவுடைய ஆட்சி இன்னைக்கு சுடுகாட்டுக்கு அனுப்பப்படக்கூடிய காரணம் வந்து அண்ணாமலையுடைய ஒற்றை மனிதனுடைய உழைப்பு, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி படைத்த அண்ணாமலையை எடப்பாடியோ அமித்ஷாவோ தவற விடுவார்களா? பிராக்டிக்கலான கேள்வி. திமுக வரக்கூடாது, அதான் எங்க நோக்கம். அண்ணா திமுக கூட்டணி கூட ஒருவேளை இந்த கூட்டணி கூட எங்களுக்கு நடந்தது. அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவராக இருந்து கொண்டு கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் யாரையுமே வந்து ஒரு லைம் லைட்ல வர விட மாட்டாரு, அவர் மட்டுமே முக்கியத்துவமா இருக்கணும், கட்சி வளர்ச்சியை விட அவர் இருக்கிறத வந்து அவர் கான்சென்ட்ரேட் பண்றாரு, இதன் காரணமாக வந்து மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. அவர் மேல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வேற ஒரு ரீசனுக்காக மாத்திராலுமே இந்த மாதிரியான சில கருத்துக்கள் அவர் மேல வைக்கப்படுது. பாரதிய ஜனதா கட்சியில் நான் ஒரு 14 ஆண்டுகளாக இருக்கிறேன், இன்னைக்கு நேற்று கிடையாது. இளைஞரணியுடைய சின்ன நகர பொறுப்பில் இருந்து மாவட்டம், மாநில பொறுப்பு, மாநில மாணவர் குழு ஆர்கனைஸ் பண்ணது, நிறைய வேலைகள் நான் இருந்திருக்கேன். அண்ணாமலை என்கிற தனி மனிதனால் எனக்கு எந்த விதமான தனித்துவமான லாபம் கிடையாது, சரிங்களா? எந்த இடத்திலும் என்னுடைய பேச்சாட்டுகளையோ என்னுடைய சிந்தனையையோ நான் ஒரு விஷயத்தை சுதந்திரமாக செய்து கொள்வதை ஒரு இடத்தில் கூட அவர் தடுத்ததில்லை. ப்ராக்டிக்கலாக சொல்ல, நான் ஒரு சிறிய நிர்வாகி தான், கட்சியில் வெகு காலமாக இருந்தாலும் கூட நான் ஒன்றும் பெரிய உயரத்துக்கு நான் போனது கிடையாது. இதுபோல் ஹச் ராஜா வந்து தலைவர் வந்து ஒரு இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை பேச வேண்டாம்னு தலைவர் சொன்னது கிடையாது. எந்த தலைவர்களுடைய சுய தன்மையை அவர் சீண்டி பார்த்தது கிடையாது. எங்கள் எல்லோரையும் விட அவர் வேகமாக இருக்கிறார், எங்கள் எல்லோரையும் விட அவருக்கு மீடியாக்களில் பலம் இருக்கிறது, எங்கள் எல்லோரையும் விட அவர் வந்த பாதை மக்களுக்கு பிடித்தமான பாதை. நாங்கள் எல்லோரும் கட்சிக்காக வந்தோம், கட்சியில் உழைக்கிறோம், கட்சியில் இருந்து கொண்டு கட்சி முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறோம். இதில் ஒரு சுயநலம் எங்களுக்கு இருக்கு. அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக செயல்பட்டிருக்கிறார், சமுதாயத்திலே ஒரு நல்ல அந்தஸ்திலே இருந்து பாஜகவுக்கு வந்திருக்கிறார். நாங்கள் எல்லோரும் பாஜகவில் வந்ததனால் இந்த அந்தஸ்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த சோசியல் ரெஸ்பான்ஸ் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான நபர்களுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. இது யதார்த்தமான உண்மை. யாரும் தனிப்பட்ட முறையில் பாஜக இல்லாத எந்த நபரும் இங்கு யாரும் பெரியவர் கிடையாது. கட்சி எங்களை முன்னிறுத்துகிறது, கட்சி எங்களை அடையாளப்படுத்துகிறது. பாஜக நிர்வாகி என்பதால் நான் பேசக்கூடிய விஷயத்தை கூட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை அப்படிப்பட்ட நபர் அல்ல. இந்த யதார்த்தத்தை மீடியாக்களும் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு வலிமையான தமிழ்நாடு இளைஞர்களுக்கு பிடித்த ஒரு துறை, ஒரு எஸ்பியாக இருக்கணும், ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கணும் அப்படிங்கிறது மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு பிடிச்ச டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மனுஷன் நேர்மையாகவே இருந்து அதில் எவ்வளவு ஊழல் நிறைந்த துறை என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இந்தியா ஸ்டேஷனாக இருக்கட்டும், எங்கேயுமே காவல்துறை ஊழல் நிறைந்த துறையாகத்தான் இருக்கிறது. அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. கொஞ்சம் கூட இருக்கலாம், கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ப்ராக்டிக்கலாக அது நாங்கள் ஆளும் கட்சியாக இருக்கட்டும், திராவிட கட்சி ஆளும் கட்சியாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அடித்தட்டு மக்களுக்கான
கதவுகள் இன்னும் 100% காவல்துறையில் திறக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் கிடையாது. பணம் இருப்பவர்களுக்கும் அரசியல் செல்வாக்கு இருக்கிறவர்களுக்கான துறையாகத்தான் அது இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்ல கர்நாடகாவில் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் போய் நல்ல பேர் வாங்குறாரு. அப்போ அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜோடு அவர் ஒரு கட்சிக்கு வரும்போது அவருக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும் தானம்மா. லயோலா படித்து பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் சாதாரணமாக இதில் இருப்பவர்களிடம் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் இருக்க தான் செய்யும். ஏன்னா உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை போட்டிங்கன்னா உங்களை சுற்றி லயோலா இருக்கக்கூடிய ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க. அது உங்களுக்காக பார்க்குறவங்க, எனக்காக பார்க்குறவங்களோ ஜாம்பவன் டிவி நேசிக்கிறவங்களோ கிடையாது. அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன அங்கீகாரம். என் ஃப்ரெண்டு பேசுகிறான்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க பார்க்கலாம். அதுபோல் அண்ணாமலை பாஜகவுக்கு வந்தபோது பாஜகவை திரும்பி பார்க்காத ஒரு 10%, 15% மக்கள் திரும்பி பார்த்தார்கள். அது பாஜகவுக்கு கிடைத்த லாபம். பாஜகவுக்கு அதனால ஒரு லாபம். அதனால அது பெரிய லாபம். அது ஒரு பெரிய லாபம். அப்ப அந்த லாபத்தை நாங்க இழக்க விரும்பல. டெல்லியில் சேர்ந்த எல்லா தலைவர்களோடும் குறைந்தபட்சம் எனக்கு கொஞ்சம் அறிமுகம் இருக்கு. நானும் ரெகுலரா பேசுறோம். அப்ப எந்த இடத்துலையுமே தலைவரை மாற்றணும், நாங்க உடனே மாற்றி இன்னொருத்தவங்களை கொண்டுட்டு வரணும், அந்த முனைப்பில பிஜேபி இல்லை. அதிமுகவோட கூட்டணி வேண்டும் அப்படின்னு தலைமை அறிவிச்சா அடுத்த செகண்ட்ல அவர் சேர்ந்துக்க போறாரு. கூட்டணியே விரும்பாத தலைவராக அண்ணாமலை இல்லை. கடந்த முறை நாங்கள் கூட்டணி அமைச்சோமா இல்லையா? அன்புமணி ஐயா இருந்தாரு. இப்போ நீங்க இந்த மாதிரியான சில கருத்துக்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கூட்டணி விரும்பாமல் அவரை மாற்றுறாங்கன்னு. அவருடைய பதவி மாற்றத்துக்கு அப்படின்றதுக்கு பல நரேட்டிவ்ஸ் வைக்கப்படுது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இவரும் ஒரே சமூகம். அதனால வெவ்வேறு சமூகத்திலிருந்து வைத்தாதான் மக்களுடைய வாக்குகள் வரும். அதனால மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை மாத்துறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள். இல்லைம்மா, எனக்கு என்னன்னா, எடப்பாடி ஐயா ஒரு கவுண்டர் கட்சியை வைத்துக்கொண்டு தமிழகத்தில் முதலமைச்சர் ஆகவில்லை. அதுபோல அண்ணாமலை அவர்களும் ஒரு கவுண்டர் இயக்கத்தை வைத்துக்கொண்டு பாஜகவின் தலைவராக ஆகவில்லை. அவர்கள் அந்த சமூகத்தில் பிறந்திருக்கிறார்கள். அதற்காக ஒரு ஆதரவு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. சிபி ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், மானதி அக்காவாக இருக்கட்டும், எல்லா சமூகத்திலும் தலைவர்கள் எல்லாருக்கும் இருக்கிறாங்க. இந்த நெரேட்டிவே தவறானதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டாலினை இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்த முதல்வர் நம்ம சொல்கிறதில்லை. ஏனென்றால் அவர் மிகச்சிறிய வாக்கு வங்கி இருப்பதால் சமூகத்தை நம்ம அவங்க முன்னாடி வைக்கிறது இல்லை. நிறைய மக்கள் இருக்கிறதுனால என்னவோ இவங்களை ஒரு ஜாதிய அடையாள தலைவராக எடப்பாடியையும் அண்ணாமலையும் கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறார்கள். அது இவர்களுடைய நெரேட்டிவ் செட் பண்ணுற விதமாக இருக்கலாம். அதுவெல்லாம் வாக்கு வங்கி அல்ல. எடப்பாடி என்பவர் அண்ணாமலை தொட முடியாத ஒரு உயரத்தை அடைந்தவர். அதில் மாற்று கட்சியே கிடையாது. தமிழகத்தில் பாஜகவை விட ஒரு வலிமையான இயக்கத்தின் பொதுச் செயலாளர். தமிழகத்தில் நாங்கள் இன்னும் ஆட்சிக்கே வரவில்லை. அவர் 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சர் பதவியிலே அமர்ந்து பார்த்தவர். அதனால் அவரை அண்ணாமலை என்னை விட எடப்பாடி சின்ன ஆளுங்கிற எண்ணம் அவருக்கு எங்கேயுமே கிடையாது. இதுல மாற்று கருத்தை எங்களுக்குள்ள கிடையாது. நாளைக்கு அமித்ஷாஜி கூப்பிட்டு எடப்பாடியை நீங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளணும், அண்ணாமலை நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னா அவர் பிரச்சாரம் செய்ய போகிறார். ஓகே, அங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். அதுதானே, அது இயல்போதுதானம்மா. சொல்றதை செய்யறதுங்கிறது 2ஆம் பட்சம். இப்ப பாராளுமன்றத்தில் 10 சீட்ல போய் பாமகவுக்கு தானே நாங்கள் ஓட்டு கேட்டோம். தலைவர் தானே போய் கேட்டாரு. தினகரன் அவர்களை எம்பி ஆக்குங்கன்னு தானே சொல்லி ஓட்டு கேட்டாரு. அப்ப தினகரனையோ பாமக பாட்டாளி மக்கள் கட்சியையோ ஓட்டு கேட்ட அவரால் எடப்பாடியை எதிர்ப்பது ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள், பாஜக கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களே தலைமையில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுமே மத்தியில் என்ன சொல்றாங்களோ, அவங்களுடைய தலைமை பொறுப்புல இருந்து என்ன சொல்றாங்களோ அதை தான் நடக்க முடியும். இவங்களா ஒரு முடிவு எடுக்க முடியாது. இது எல்லாமே மத்தியில் இருந்து முடிவுகள் என்பது மாநிலத்தினுடைய டிஸ்கஸ் இல்லாம நடக்காதுன்னு சொல்றேன். இந்த கட்சி அது என்ன, இவங்களுக்கான ஒரு ஒபினியன்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கோ இவங்களுக்கான ஒரு செயல்பாடுகள் தமிழ்நாடு அரசியல்ல இப்ப தன்னிச்சையா செயல்பட முடியும். தமிழ்நாடுல அரசியல்ல ஏன் பிஜேபி புதிதாகவும் ஏன் தலைவர் மாற்றுகிறார், மாவட்ட தலைவர் மாறுகிறார் அப்படின்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை செய்தி வருதுன்னா, இது காங்கிரஸ் திமுக மாதிரி குடும்ப கட்சியே பார்த்து பார்த்து வளர்ந்தவர்கள் தான். நமக்கு உதயநிதியை மாத்திட்டு அந்த இடத்துல அன்பில் வருவாரா, KN நேரு வருவாரா அப்படின்னு ஒரு செய்தி MK ஸ்டாலினா அழகிரியான்னு வந்ததுக்கே பத்திரிகை ஆஃபீஸை கொளுத்தி விட்டாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ நீங்க குழந்தையா அதிமுகவையும் நம்மளுடைய தமிழக மக்கள் பார்த்துருக்காங்க. இல்லைங்கம்மா, அதிமுக அம்மையார் இருந்தாங்க. அம்மையாருக்கு பிறகு எடப்பாடி வந்தபோது அம்மையார் அம்மையாருடைய வழி வந்தவர் இல்லை எடப்பாடி. அதுதான் சொல்றேன் சார். அப்போ அதையும் மக்கள் பார்த்துருக்காங்க. குடும்ப உறவுகள் இல்லை, எடப்பாடி வருகிறார், அவரை பார்க்கிறார்கள். திமுகவில் இப்படி ஒரு சர்ச்சையை ஒரு நாள் இந்த மீடியாக்களால் நிகழ்த்த முடியுமா? சொந்த டிவிக்காரன், சொந்த அவனுடைய ஓன் கம்பெனி தினகரன் அழகிரியா MK ஸ்டாலினான்னு ஒரு கருத்து கணிப்பு நடத்துறதுக்கே வச்சு கொளுத்தி விட்டு 3 பேரை எரித்த ஒரு கும்பல். ஜனநாயகம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு இயக்கம். பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயகமான இயக்கம். மாநில தலைவர் பதவிக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். இது தெரிந்துதான் அண்ணாமலை இருக்கிறார்னு நான் சொல்றேன். ஓகே சார். இன்னொரு நரேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நயனா நாகேந்திரன் அவர்களை வந்து அடுத்த பொறுப்புக்கு அவரை தான் வைக்க போறாங்க அப்படின்ற செய்திகள் வருது. அதன்படி பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே அதிமுகவில் அமைச்சராக இருந்துட்டு இப்போ பாஜகவில் வந்து இணைஞ்சு அதில் ஒரு எம்எல்ஏ சீட் வச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ அதிமுக கூட கூட்டணி வைக்கும் பொழுது அதிமுக கட்சியில் இருக்கக்கூடியவங்க கூட நல்ல சமரசமாக போறணும், அதிமுக கட்சியோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் அதற்கான ஒரு தலைவராக இருப்பார் நயனா நாகேந்திரன். அதனால தான் வந்து அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. சட்டமன்றத்தில் கூட வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட அன்போடு அவருடைய கோரிக்கைகள்லாம் பரிசீலிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நயனா நாகேந்திரன் என்பவர் ஒரு மெச்சூரிட்டி பொலிட்டீஷியன். அவர் ஒரு அமைச்சராக இருந்துவிட்டு நீண்ட காலம் சட்டமன்றத்திற்கு சென்று அதற்கு பின்னால் பாஜகவில் இணைந்தவர். அவருக்கு வந்து இப்போ அண்ணாமலை அளவுக்கான ஒரு எதிர்ப்பு அரசியலை ஏன் அவர் செய்ய மாட்டார் என்றால், அவர் ஒரு இயக்கத்தில் கடந்த காலத்தில் ஒரு 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 சொசைட்டியில் வாழ்ந்துட்டார். ஒரு 20-30 வருஷம் அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், பொதுப்பணித்துறை எல்லா துறையிலும் அமைச்சராக இருந்தவர், எல்லோருக்கும் விருப்பப்பட்டவராகவே இருக்கிறதுனால தான் அவர் இன்னை வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அது அவருடைய பாதை. அவர் பாஜகவுக்கு தலைவராகிறது கூட பாஜகவிற்கு லாபம் தான், அதனோட மாற்றம்லாம் கிடையாது. நாளைக்கு எங்கள் கட்சிக்கு ஒரு தலைவராக வரும்போது இணக்கமான சூழலை அவர் அதிமுக ஏற்படுத்துவார். ஆனால் எப்பவுமே அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக திட்டவட்டமாக திமுகவை வந்து விமர்சிக்கிறதாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளை வந்து அந்த அளவுக்கு கேள்விகள் வந்து எழுப்பியிருக்கிறாரு. நயனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் அந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வைக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்றாங்களே. இல்லைம்மா, அதாவது விதவிதமான தலைமைகள் அரசியலை பொறுத்தவரை. இப்போ ஜி.கே. மூப்பனார் ஐயா இருந்தார், அகில இந்திய காங்கிரஸில் இருந்தார். கலைஞர் இருந்தார். மூப்பனார் ஐயாலாம் பார்த்தீங்கன்னா யாரையும் விமர்சிக்கவும் மாட்டார். கலைஞர் பேச்சாற்றலால் தனது ஆட்சியை பிடித்ததை விட ஜி.கே. மூப்பனார் பேசாமல் கலைஞரோடு கூட்டணிக்கு சம்மதித்தால்தான் ஆட்சியில் இருந்தார். அதான் உண்மை. ஜி.கே. மூப்பனாருக்கு மைக்கில் பேச மாட்டார், எங்கேயும் யார்ட்டையும் பேச மாட்டார். ஆனால் அவருடைய வியூகம் வகுப்பதில் அவர் மிகுந்த வல்லமை பெற்றவராக இருப்பார். இதே கலைஞருக்காக குரல் கொடுக்காத ரஜினிகாந்த், கலைஞர் என்னென்னமோ பேசுகிறார், மக்கள்கிட்ட எவ்வளவோ கிரேஸ் இருந்துச்சு அவருக்கு. ஆனால் அவரை பார்த்து வியக்காத ரஜினிகாந்த் மூப்பனாருடைய ஆளுமையை பார்த்து சைக்கிள் சின்னத்திற்கு ஓட்டு கேட்டார். உங்களோட புரியுதுங்களா? அப்போ ஜி.கே. மூப்பனாருடைய தன்மை என்பது வேறு. அந்த தன்மை அரசியலில் ஜெயிச்சிருக்கு. அவர் முதலமைச்சராகாமல் போயிருந்திருக்கலாம், ஆனால் ஒரு முதலமைச்சரை உருவாக்குவதற்கான தலைவராக ஜி.கே. மூப்பனார் இருந்திருக்கிறார். ஜி.கே. மூப்பனாரை போன்ற ஒரு தன்மை நயனாரிடம் இருக்கிறது. அவர் அந்த அந்த அதிகாரத்தில் அந்த அன்பு காட்டி ஒரு ஆளுமை செய்வதில் ஒரு வலிமையானவர் தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் வெறும் நயினார் மட்டுமே போதுமானதாக பாஜகவுக்கு இருக்கும்னா இருக்காது. இது நயினாருக்கும் தெரியும். அண்ணாமலையோடு சேர்ந்து இருக்கும்போது, அண்ணாமலையும் எங்களோடு இருந்து குரல் கொடுக்கும் போது தான் பாஜகவிற்கான இன்னும் ரீச். அதாவது நயினாரனால் என்ன செய்ய முடியும்னா அதிமுக கூட்டணியை அமைக்க முடியும், வெகுஜன மக்களை பெற வைக்க முடியும். அது எல்லாவற்றிலும் அவர் வென்று விடுவார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அண்ணாமலை என்கிற மனிதனால் என்னென்னா, இந்த புது வாக்காளர்கள் வருபவர்கள், புதிய அரசியலை நோக்கி வருபவர்கள், இன்றைக்கி ஒரு விஜய் கட்சிக்கு போகக்கூடிய வாக்குகளாக இருக்கட்டும், இல்லை திருப்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு போடக்கூடிய வாக்குகளாக இருக்கட்டும், இந்த அடுத்த நயினாரனை பற்றி தெரியாத ஒரு வாக்காளர்கள் என்பவர்கள் 10% பேர் இருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 வருட வாக்காளர்களுக்கு அவரை தெரியாது. அந்த வாக்காளர்கள் எல்லோருக்கும் அரசியல் அண்ணாமலையை தெரியும், விஜயை தெரிந்த அளவிற்கு அண்ணாமலையும் தெரிகிறது. நாம் ஏதாவது ஒரு சின்ன மீடியாவில் விஜயை தவறாக பேசிட்டா, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 8வது படித்த பையனை போயிட்டு வந்து இன்னும் திட்டுறான், அண்ணா தேவையில்லாமல் எங்கள் தலைவரை பேசாதீங்கன்னு. ஸோ அவன் என்ன சொல்கிறான் அடுத்த வார்த்தை, அண்ணா உங்கள் தலைவர் அண்ணாமலையும் நாங்களும் ஒன்று சேர்ந்தா நாங்களாம் உங்களுக்கு ஓட்டு போடுவோம் 8வது படிக்கிற பையன் சொல்கிறான். ஸோ அடுத்த தலைமுறைக்கு விஜயும் அண்ணாமலையும் போய் சேர்ந்திருக்கிறார்கள். தற்போதைய வாக்காளர்கள் அண்ணாமலைக்கு, ஏன்னா பிஜேபிக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, விஜய்க்கு அந்த சிஸ்டம் கிடையாது. அப்போ அந்த 10%, 7% வாக்குகள் திமுகவை எதிர்ப்பதிலே காட்டிய வலிமை இருக்குங்கல்ல. இப்போ அம்மாவை ஏன் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? அம்மாவை ஏன் பிடிக்கும்னா, கலைஞரை விட அம்மா நல்லவர் என்பதால் பிடிக்காது. கலைஞரை எதிர்ப்பதற்கு அம்மா மாதிரி ஒரு ஆள் வேணும், இந்த அம்மா தான் எதிர்க்கும் கலைஞர் குடும்பத்தை அப்படிங்கிறதுனால அம்மாவுக்கு ஓட்டு போடுவாங்க. அம்மா மேலே ஒரு வருத்தம் ஏற்பட்டுச்சுன்னா அதை எதிர்ப்பதற்கு கலைஞரால் தான் முடியும். இவங்க 2 பேரும் தான் எதிரிகள், கலைஞருக்கு ஓட்டு போடுவாங்க. கலைஞரை விட அம்மா நல்லவர்னு ஒரு காலமும் ஓட்டு போட்டதில்லை, அம்மாவை விட கலைஞர் நல்லவங்கன்னு ஒரு காலமும் ஓட்டு போட்டதில்லை. இது தேர்தலுடைய மனநிலை. யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதற்காகத்தான் தேர்தல் நடக்கும். ஓகே சார், இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றத கிட்டத்தட்ட உறுதி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த கூட்டணியை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? 2026 அது எப்படி இருக்கும்? நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவுரை கட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டது. இது வெறும் பாஜக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேசிய ஜனநாயக கூட்டணியா, இல்லை இது அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியா என்றெல்லாம் பேசிக்கொண்டிருப்பதை விட,
திமுக என்கிறக்கூடிய அந்த கூட்டணி கட்சி கொள்ளையர்களை அகற்ற வேண்டிய தமிழக மக்கள் முன்னேற்றத்திற்கான, தமிழக மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு கூட்டணி அமைத்தாக வேண்டிய காலகட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இதில் யாருக்கும் எந்த நான் தலைவரா நீ முதல்வரா அது எதுவுமே இங்கு நோக்கம் அல்ல. இந்த போரில் அயோக்கியர்கள் அழிய வேண்டும், நல்லவர்கள் யாரோ மக்கள் அப்படிதான் ரிசீவ் பண்றாங்க. மக்களை பொறுத்தவரை திமுக இனி ஆட்சிக்கு வரக்கூடாது. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி 2026 தேர்தல் இதை குறித்து பல விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.